ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கேத்தல் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, உள்ளி, சின்ன வெங்காயம் இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை பொடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி க்ரஷ் வச்சுருக்கேன், சால்ட் வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூடெல்லாம் தள்ளி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம காஷ்மீரி சில்லி போட்டாச்சு. அடுத்தது தனியாவும் சோம்பும் சீரகமும் பொடிச்சது போட்டாச்சு. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதுவும் போட்டாச்சு. சால்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் கறி மசாலாவும் போட்டிருக்கேன். எல்லாமா மிக்ஸ் பண்ணி 1/2 hour அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம சிக்கனெல்லாம் போட்டுடலாம். நிறைய ஆயில் ஊற்ற வேண்டாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். வாட்டர் எதுவுமே ஊற்ற வேண்டிய தேவையில்லை. நம்ம சிம்மிலே குறைச்சி வச்சிட்டோம்னா அதுலேயே வாட்டர் கொஞ்சம் விடும். அந்த இதுலேயே நமக்கு குக் ஆயிரும். இந்த சிக்கன் சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், ரசத்து கூடையும் சாப்பிடலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை குக்கர்லாம் வைக்கலை, தண்ணியும் ஊற்றலை. அதனால் இது ஸ்லோ குக்கில் இருந்தே நல்லா குக் ஆகணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ